நேரடியாவே சொல்லிடுறாங்க. ஆன்ட்டி நீங்க தான் மனோஜ தப்பா வளர்த்துருக்கீங்க. இந்த மாதிரி முத்து சரியா தான் வளர்ந்துருக்காரு. அவர் ரொம்பவே நல்லவரா இருக்காரு. உங்களோட வளர்ப்பு தான் தப்பா போயிருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் எல்லாரும் முன்னாடி வச்சு குறிப்பா விஜயாவுக்கும் மனோஜுக்கும் நல்லா உரைக்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட விஜயாவோ என்னடா இவ என்னென்னமோ சொல்ற அப்படின்ட்டு அதிர்ச்சியில் அப்படியே நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதாவது முத்துக்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா உண்மையும் வீணாட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் அப்படியே ஸ்ருதிக்கும் தெரிய வந்திருக்கும். ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அதை பொறுக்க முடியாம இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி வச்சுமே சொல்றாங்க. ஆன்ட்டி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா என் பிள்ளைய நான் கரெக்டாக வளர்த்துருக்கேன், என் பிள்ளை மனோஜ் அவ்வளோ படிச்சிருக்கோம் அறிவாளி அப்படி இப்படின்லாம் சொல்லுவீங்களா? ஆனால் அந்த புள்ள உங்க புள்ள பண்ண விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசுல அதாவது 6 வருஷம் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த முத்து உங்களை எப்படா பாப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு 6 வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறதுக்காக வந்தா. ஆனா அது மனோஜுக்கு பிடிக்கல. என்னடா இந்த முத்து எங்க இருந்துடா வந்தா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க முத்துட்ட பாசம் காட்டுறதுமே அவருக்கு பிடிக்கல. அதனால அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? முத்துட்ட நல்லா பேசுற மாதிரி பேசிட்டு பக்கத்து வீட்டு பையனோட மண்டையை உடைச்சு அவரை காலி பண்ணி அந்த பழியை முத்து மேல போட்டு டே முத்து இந்த பழியை நீ ஏத்துக்கடா, நான் நல்லா படிக்கணும் பரிச்செல்லாம் எழுதணும் அப்படின்ட்டு சென்டிமெண்டா பாசமா பேசுற மாதிரி பேசி முத்து அந்த பழியை ஏத்துக்க வச்சு அவர் அந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பி இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்போ உங்க பின்னாடி இருந்துகிட்டு இருக்காரு. இவ்வளவு பண்ணிருக்காரு. அதை பத்தின குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட அவருக்கு இல்லை. எந்த இடத்துல இதை பத்தி அவர் சொன்னதும் கிடையாது. கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாம இருக்காரு. இப்படி இருக்க முடியும் ஒரு மனுஷனால? நீங்க வளர்த்தவங்க புள்ள மனோஜ் சரியான ஒரு செல்ஃபிஷ் ஒரு சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னும் என்னென்னமோ சொல்லி அப்படியே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட விஜயாக்கு அப்படியே தலையை சுத்துற மாதிரி இருக்கு. என்னடா இவன் என்னென்னமோ சொல்றா, எனக்கு அப்படியே தலையை வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனோஜ் ஒரு மாதிரியே பாக்குறாங்க. அதை பார்த்த மனோஜோ ஆஹா நம்ம செஞ்ச வில்லத்தனை எல்லாம் தெரிஞ்சிருச்சு போலயே, இப்ப என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.